श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा ஹ்ருதி. பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கிற பொழுதோ கிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். எப்படி அதுவும் பீதாம்பர வஸ்திரத்தோட சதுர்புஜத்தோட காட்சி கொடுக்கறச்சே பீஷ்மர் சோஸ்திரம் பண்றார். அதுதான் பீஷ்மர் ஸ்துதி. இந்த பீஷ்மர் ஸ்துதி நம்ம இஞ்சிமேட்டு ஸ்ரீமத் அழகிய சிங்கருக்கு நித்தியானுசந்தானமா இருந்திருக்கு. அந்த பீஷ்மர் ஸ்துதி இப்போ நம்மளும் சேவிக்கலாம். இப்போ தை மாசம் வரப்போற ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி அன்னைக்கு இதை நம்ம எல்லாரும் சேவிக்கலாம். भीष्मस्तुति इति मतिरूपकल्पिता वितृष्णा भगवति सात्वतभुङ्गवे विभूम्नि स्वसुखमुपगते क्वचित् विहर्तुं प्रकृतिमुपैयुषि यत्प्रभावः. எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு இந்த உலகத்திலேருந்து நான் விலகிற பொழுதோ என்னோட மனசை பகவான் கிருஷ்ணன் கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அந்த கிருஷ்ணன் எப்படின்னா சிருஷ்டிக்கு உபகரணமா இருக்கிற மாய லீலைகளெல்லாம் வெளிப்படுத்தினா கூட தன்னுடைய பிரகிருதி லட்சணத்திலிருந்து மாறுறதில்லை. பிரகிருதியில எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துருக்காம் அப்படிங்கிறார். அடுத்தது त्रिभुवनगमनं तमालवर्णं रदिकरगौरवराम्बरं तदान्ने वपुरलककुलावृताननाब्जं विजयसखेरधिरस्तु मे अनवद्या. இதில் என்ன சொல்றார், இந்த மூணு உலகத்திலையும் இவனை காட்டிலும் அழகுங்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட அவ அழகு. அது மட்டும் இல்ல, தமால மரம் போல நீல நிறத்தோடையும் இளஞ்சூரிய கிரணம், இளஞ்சூரியனோட கிரணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பீதாம்பரத்தையும் தரிச்சுண்டு இந்த கூந்தல் பரவி தாமர மலர் மாதிரி இருக்கிற முகத்தை உடையவனும் இப்படி திருமேனிய உடைய அந்த கிருஷ்ணன் கிட்ட என்னுடைய மனசு எந்த விதமான குற்றம் இல்லாம நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதாவது எம்பெருமான் நமக்கு அழிவில்லாத ஆனந்தத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற பொழுதோ, முக்தியாகி அந்த மோட்சத்தையே கொடுக்கிறேன்னு சொல்ற பொழுதோ அழியக்கூடிய ஆனந்தத்தை கேட்டுண்டு நம்ம அந்த எம்பெருமான் கிட்ட போகக்கூடாது, முக்தியை மட்டுமே கேட்கணும், அழிவில்லாத செல்வம் அப்படிங்கிறார். அடுத்தது யுதி துரகரஜோ விதோம்பிர விஸ்வ கச்சல கச்சலோலித ஸ்ரமவார்யலங்கிருதாஸ்யே மம நிசிதசரைர் விபித்யமான த்வச்சிக் விலசத் கவச்சேஸ்து கிருஷ்ண ஆத்மா. எப்படின்னா கிருஷ்ணன் போர்க்களத்துல இருக்கானா. அந்த போர்க்களத்துல இருக்கிற பொழுது எப்படி அந்த குதிரைகள்லாம் அப்படி வேகமா போறதான். அந்த வேகமா போகும்போது அதனுடைய குழம்புல இருந்து தூசிகள் அப்படி வருது. அந்த தூசிகள் அப்படியே கிருஷ்ணன் மேல படியறது. அது மட்டும் இல்லை, அந்த வேகமா குதிரை தேர்ல போற பொழுது வேர்த்து கொட்டுறது. அதுவும் இல்லாம அந்த தலை முடி இருக்கே எம்பெருமானுடைய கூந்தல் அப்படியே அது எல்லாம் மூஞ்சியில் வந்து விழறது. என்ன, அந்த பகைவர்களை கொல்றதுக்கோசரம் அவ்வளவு ஆர்வத்தோட அந்த ரதத்தை ஓட்டும் போது இந்த மாதிரி கன்னத்துல வந்து விழறது இந்த முடிகள். அதை எடுத்து சொருகிக்கலாம் இல்லையோ, அதுக்கு கூட நேரம் இல்லையாம். அதை தூக்கி கட்டுறதுக்கு கூட அவகாசம் இல்லை. என்னன்னா பகைவரெல்லாம் அழிக்கிறதுல அப்படி ஒரு ஊற்றம்.
அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் இப்படி முடி விழுந்தாலும் சரி, புழுதி இருந்தாலும் சரி, வேர்த்து கொட்டிருக்கேன் அப்படி இருந்தாலும் சரி, ஆனாலும் அவன் அவ்வளவு அழகா இருக்கானா. அப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அந்த எம்பெருமான் அவ்வளவு அழகா நமக்கு காட்சி கொடுக்கிறான், எனக்கு காட்சி கொடுக்கிறாங்கிறார் பீஷ்மர். அப்படி இருந்தும் என்னுடைய நான் இந்த கூரான கணைகள் அம்புகளை தொடுத்து விடுறேன், அது அத்தனையும் கிருஷ்ணனுடைய கவச்சத்தையும் உடச்சிக்கிண்டு அப்படியே திருமேனியில போய்பட்டு அந்த திருமேனியிலிருந்து வெள்ளை பெருக்கா இருக்கு, ரத்தம் அப்படி பெருக்கா ஓடுறதான். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன் கிட்ட என்னுடைய மனம் லயிக்கணும், என்னோட மனம் லயிக்கணும் அப்படிங்கிறார். என்னன்னா அர்ஜுனனுக்கு பகவான் அப்படி கைங்கரியம் பண்றானா. அந்த மாதிரி பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ற போது அந்த ஒரு உத்வேகத்துல பக்த கிங்கரன் இருக்கான் அந்த பகவான் அப்படிங்கிற. பக்தன் அப்படின்னா அவனுக்கு பகவானுக்கு அப்படி ஒரு ஊற்றம் அவனோட பக்தர்களுடைய கஷ்டத்தை போக்குறதுல அப்படிங்கிறார். இதையும் விட இன்னும் ஒரு உதாரணம் என்ன சொல்ல முடியும்? இப்படி பகவான் பக்தர்களுக்கு அனுகூலனா இருந்திருக்கான் அப்படிங்கிறார். சபதி சகி வச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரையோர் பலயோரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகேரதிர் மமாஸ்தோ அப்படிங்கிறார். அதாவது போர்க்களத்துக்கு போன உடனே அர்ஜுனன் தன்னுடைய பகைவர்கள் எல்லாம் பார்க்கணுமா எப்படி இருக்கான்னுட்டோ, 2 சைன்யத்துக்கும் நடுவுல நீ ரதத்தை கொண்டு நிறுத்து அப்படின்னுட்டு கண்ணனுக்கு உத்தரவிடுறான். என்ன, பகவான் தன்னுடைய பார்வையாலேயே அந்த பகைவர்களுடைய இது உயிரை எடுத்து விட்டான். ஆனா அது அர்ஜுனனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்றான், 2 சைன்யத்துக்கும் நடுவுல கொண்டு நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே பகவான்கிறது தெரியல, தன்னை தாயினமோ எஜமானன் மாதிரியும் நினைச்சுக்கண்டு ஒரு கர்வத்தோட அவனுடைய வார்த்தைகள் இருந்தது. இருந்தா கூட பரவாயில்ல, பகவான் கருணை நிரம்பியவன் அப்படிங்கிறதுனால அந்த சொல்லுக்கு பொருட்படுத்தாம ரதத்தை கொண்டு 2 சைன்யத்துக்கும் நடுவுல நிறுத்தி அப்படியே ஒரு சுத்தி ஒரு பார்வை பார்த்தானா கிருஷ்ணன். பார்த்த மாத்திரத்துல அந்த எதிரிகளோட உயிர்நிலை எல்லாம் அப்படியே குலைஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறார் பீஷ்மர். இப்படி பீஷ்மர் கிருஷ்ணனை நேருக்கு நேர் பார்த்துக்கண்டு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி எம்பெருமான ஸ்துதி பண்ணிட்டு இருக்கார். அடுத்ததுல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.